தமிழகத்தில் 2 அரசியல் கட்சிகள் இருப்பதாக குறிப்பிட்ட சீமான் அந்த கட்சிகளை கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், சட்ட ரீதியான தண்டனை கொடுக்காததுதான் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நிகழ காரணம் என கூறினார். பெண் குழந்தைகளை கல்வி நிலையங்களுக்கு அனுப்பவே பெற்றோர் அச்சப்படுவதாக சீமான் வேதனை தெரிவித்தார். இது போன்ற கொடுஞ்செயல்கள் எப்பவாவது வெளியில் வரும்போது தான் இது குறித்து பேசுகிறோம். ஆனால் நிறைய இடங்களில் இது நடக்குது, அது மறைக்கப்படுது. உங்களுக்கு கடந்த காலங்களே உங்களுக்கு தெரியும். அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடும் சட்ட நடவடிக்கை எடுத்து தண்டனைகளை வழங்காதனால தான் இது அப்படியே செய்தியாகவே இருந்து கடந்துடுது. இப்போ உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு வன்புணர்வு கொலைகள், அந்த வன்புணர்வெல்லாம் காணொலியாக வரும்போது எவ்வளவு பதறி துடித்தார்கள் மக்கள். அது அப்போ அந்த எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசினார்கள், திருப்பி அதிகாரத்துக்கு வரும்போது அதை பற்றிய நடவடிக்கை எடுத்ததாகவே செய்தி இல்லை. அதனால இந்த குற்றங்கள் ஒரு செய்தியாகவே வைத்து கடத்தப்படும் போது, அது மறைக்கப்படும் போது இந்த குற்றச்செயல்கள் தடுக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் தொடரும். கடும் தண்டனைகள் மூலமாக தான் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் கடும் தண்டனை இருக்குங்கிற ஒரு உளவியல் அச்சம் வந்தால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் தொடராது.